Hello dear friends and dearest enemies. இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு வார்த்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி பண்ணா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. ஸோ இதை ஒரு கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கண்டா நீங்க எங்களோட டீம்ல சேர்ந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ செய்யறதுக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள. இப்ப ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்துல நடுத்தர வகுப்பினர் குலத்தை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த நேரமோ என்னவோ தெரியல, ஒரு புத்துணர்ச்சி உற்சாகம் அவன் வாழ்க்கையில ஏற்படுது. சோ கொஞ்ச காலங்கள் கடந்து போகுது. அந்த குழந்தை வந்து தவண்டு இப்ப நடக்கிற பருவத்துக்கு வந்த உடனே தாயும் தந்தையும் சேர்ந்து வந்து அவன் இந்த குழந்தைய வந்து நடக்க வைக்கணும். அவ்வாறு நடக்க வச்சு கொண்டிருக்கையில தந்தைக்கு வந்து ஏலாது. சோ அப்படி அந்த நிலைமை வந்தோன்னு என்ன செய்யறா, நாளைக்கு பழகுவோம் இன்றைக்கு காணும் அப்படி சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு அவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு வெளியில. சோ அப்ப தாய் வந்து என்ன செய்யறான்டா, அந்த குழந்தைய இல்ல நடக்க பழக்காம விட்டா அவன் வந்து சோம்பேறி ஆயிரும், நடக்கவே மாட்டான். சோ நாங்க தான் பழக்குவோம்னு சொல்லி பழக்கி கொண்டிருக்கிறான். அப்படி பழக்கைகள குழந்தைய பார்த்து சொல்றான், உன்னால முடியும், உன்னால நடக்க முடியும், சோ நீ முயற்சி செய் அப்படி சொல்றான். அந்த குழந்தைக்கு எப்படி விளங்கினதோ என்னவோ தெரியல, அந்த குழந்தை வந்து நடக்க பழகுது. பல்வேறு தடவை விழுந்து 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 ஒரு முறை எழுந்து நடக்குது. அதை பார்த்துட்டு தாய்க்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு இது. அதை வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா, இப்படி எங்களோட குழந்தை நடக்குதுன்னு காட்டுறான். அது ஒரு சந்தோஷம். சோ பல வருடங்கள் கடந்து போகுது. அந்த குழந்தை வந்து தரம் ஒன்றிற்காக ஒரு பாடசாலை ஒன்றை சேர்க்கப்படுகிறார். அப்ப சேர்க்கப்படைக்க என்ன நடக்குதுண்டா, எல்லாராலையும் மறக்கல அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். சோ என்ன நடக்குதுண்டா, இவ்வளவு நாள் தாயினுடைய அரவணைப்புல வீட்டுக்கு இருந்த ஒரு குழந்தை இப்ப வெளியில ஒரு இடம் போகுதுண்டா, ஒரு அசௌகரியம் உண்டு, அது எதிர்நோக்கும். ஏனெண்டா வளமையா பழக்கப்பட்ட இடம் வீடு. சோ அதை விட்டுட்டு வெளியில ஒரு இடம் போறது இல்லையா. சோ அப்படி அவன் முதல் நாள் பாடசாலை முடிய வந்து தாயிட்ட சொல்றான், எப்படின்னா நான் இனி ஸ்கூல் போகலையம்மா, எனக்கு அங்க ஏலாம இருக்கு, என்னால அதை மேனேஜ் பண்ண இயலாம இருக்கு. சோ அப்படி சொல்றான். அதுக்கு வந்து தாய் சொல்றா, உன்னால முடியும், இந்த சூழ்நிலையில உன்னால கல்வி கற்று சிறந்த ஒரு இதா வரையிலும் முதல் நாள் அப்படித்தானே இருக்கும், போக போக உனக்கே சுவாரஸ்யமாக ஆர்வமாக இருக்கும்னு சொல்றான். அந்த வார்த்தையில என்ன மந்திரமோ மாயமோ தெரியல. அவன் அடுத்த நாள் ஸ்கூல் போறான். அப்ப போய்க்கலாம் அவனுக்கு எல்லாம் ஓகே, நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருக்குது, அதோட ஆர்வமாகவும் படிக்கிறான். சோ அதெல்லாம் கட் பண்ணமுண்டா கொஞ்சம் வருடங்கள் கடந்து போகுது. அவன் உயர்தர பிரிவுக்கு தெரிவாகிறான். அப்ப தெரிவானவன என்ன பாடம் செலக்ட் பண்ணுவோம் அப்படி என்று அவனுக்கு ஒரு அச்சம் ஒன்று வருது. அவன் பல்வேறுபட்ட கற்ற ஆக்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள் இவற்றெல்லாம் கேட்கிறான். அவையெல்லாம் அவை என்னென்ன இதுல இருக்கிறமோ அந்த இதுகளைத்தான் அவனுக்கு சொல்லி கொண்டிருக்கணும். அப்ப அவனுக்கு சரியா மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு. சோ சரியா ஒரு சோகமான இதுல வந்து வீட்டை வந்து தனியே இருந்து ஜோதிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப தாய் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சு கொள்றா. தெரிஞ்சு கொண்டுட்டு வந்து கேட்கிறா, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறா என்று. அதுக்கு வந்து மகன் சொல்றான், என்ன பாடத்தை செலக்ட் பண்ணே தெரியலையம்மா, இது எதை செலக்ட் பண்ணி என்ன வேலைக்கு போற ஒன்றுமே எனக்கு தெரியல, எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லிடணும் அப்படி சொல்றான். அதுக்கு வந்து தாய் சொல்றா, இதுக்கான விடை வந்து உன்னாட்டு தானே இருக்கு, உனக்குத்தான் தெரியும், உனக்கு என்னென்ன சரிப்பட்டு வரும் என்னென்ன சரிப்பட்டு வராது, எதுகள் உன்னால கற்றுக்கொள்ள இலகுவா இருக்கும், எது உனக்கு கற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. சோ உன்னால முடியும், நீ முயற்சி செய்து அந்த இதை நீ கற்றாயண்டா சிறந்த ஒரு இது இருக்கும் அப்படி சொல்லிட்டு உன்னோட முயற்சி தான் உனக்கு இது, சோ உன்னாலதான் முடியும் அப்படி என்ற ஒரு இதை வந்து சொல்லி முடிக்கிறான். அப்ப முடிக்க இவனும் வந்து தன்னுடைய கடந்த காலங்களை ஜோதிச்சு பார்க்கிறான். அப்படி ஜோதிச்சு பார்க்க இவனுக்கு தெரியவது, எனக்கு குறிப்பிட்ட பாடம் வந்து என்னால கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், எனக்கு இலவாக விளங்கும். சோ அப்படியே செலக்ட் பண்றான். செலக்ட் பண்ணி நல்ல ஆர்வமாக ஒழுக்கமாக படிச்சு பல்கலைக்கழகம் போறான். அப்படி பல்கலைக்கழகத்திலையும் போய் படிப்பை முடிச்சு வெளியில ஒரு நல்ல ஒரு வேலையோட வந்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றான். இதோட கதை முடியுது. சரியா? ஆனா இந்த கதையில என்னன்னு நாங்க விளங்கணும், ஒரு வார்த்தை, உன்னால முடியும்,
அப்படி என்ற ஒரு வார்த்தை தான் அவன் ஆரம்ப காலம், அதாவது தவழ்றதுல இருந்து நடக்கிறதுக்கு மாறி பாடசாலைக்கு போய் அதுக்கு பிறகு ஒரு சரியான ஒரு பாடத்தை தெரிவு செய்து இப்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான்டா உன்னால முடியும் என்ற ஒரு வார்த்தை தான் அதுக்கான காரணம். அதான் ஒரு வார்த்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆனா சில பேர் என்ன செய்யணும்டா, எங்க முன்னுக்கு வந்துருவானோ, அது உன்னால எல்லாம் முடியுமா, உனக்கு எல்லாம் தெரியுமா, என்ன இதுக்காக எல்லாம் பாருங்க இப்படி இதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி தங்கள இத லெவல மீறிடுவானோ அப்படி ஒரு இதுல வந்து சொல்றது. சில பேர் என்றா அப்படி என்றா அந்த ஒருத்தன் வந்து ஒரு ஆசைகளோட கனவுகளோட இருக்கிறான், அவன் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை அதோட வாரான். அப்படி வரைக்குல என்ன நடக்குதுண்டா, அவைய மட்டம் தட்டி அவைய கீழே இருக்க வச்சு, சோ அப்படி அந்த இதுகள் எல்லாம் நடக்குது. சோ இப்ப வந்து என்ன நடக்கும்டா, அவனுடைய கான்பிடன்ஸ் லெவல் வந்து குறைஞ்சு கொண்டே போகும். அப்படி போச்சுன்னா கடைசியில அவன் எடுத்த முயற்சிகளையும் விட்டுட்டு அவன் போக வேண்டியதான். சோ இதுக்கு சோ இந்த ஒரு வார்த்தை வந்து மாற்றும். சோ இப்ப தன்னால் இயலக்கூடியதை முயன்றா வந்து தன்னுடைய வாழ்க்கை மாறும், தன்னால் எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கும். சோ இந்த ஒரு வார்த்தை வந்து அவன் வாழ்க்கையை மாற்றிட்டு. சோ இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்கி கொள்ளணும்டா, முடியாது என்பது நாங்க முயற்சி செய்யாது மட்டும்தான். அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் முயற்சி செஞ்சுட்டு முடியாது என்று இருந்தா அது உங்களோட பிள்ளை. எங்களுக்கு ஏற்ற அளவுல நீங்கள் முயற்சி செய்யணும். இது ஒரே ஒரே பாட்டுல வந்து சூரிய வம்சம் இதுல வர கிளைமேக்ஸ் மாறி மாறணும்னு நீங்க நினைச்சீங்கடா, கடைசி வந்தாலும் நடக்காது. முதலாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல வந்து என்னண்டா, சில பேர் எப்படி செய்யணும்டா, இங்க நாங்கள் ஊக்கமா சொல்லி இவன் வளர்ந்துருவான் அப்படி ஒரு இதுல வந்து அவர் அப்படியே அந்த தட்டி தட்டி அப்படியே மட்டும் தட்டி கீழே வச்சிருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது அந்த வஞ்சின வார்த்தைகள், அதாவது கடும் சொற்களை கொண்டு பேசுறது. உனக்கெல்லாம் தெரியுமா என்ன இதுக்கு வந்திருக்கு அப்படி இப்படி எல்லாம் பேசினா அவைக்கு வந்து தெரியாதா அவன் மனதை விட காயப்படுத்தும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட படுகண்டு. சோ இத விளங்காம அவை பாட்டுக்கு கதைச்சிட்டு, ஏன்னா கதைக்கிறதே உங்களுக்கு இல்லை இருத்தோணுமன்றதுக்காகத்தான். அவைய விட கொஞ்சம் அவன் லெவலில் அவன் லெவலை விட கொஞ்சம் நீங்க மேல போயிட்டீங்கடா, அவைக்கு வந்து ஒரு பொறாம மாதிரி எப்படியாவது இவனை கீழே தள்ளணும், முன்னேற விடக்கூடாது, அப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும். சோ அடுத்தது வந்து அந்த அந்த வார்த்தைகள் இது வந்து இன்னொரு படத்துல இருந்து உதாரணம் காட்டுவோம். இப்ப எங்களோட வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல வந்து இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படி சொல்ற ஒரு இது வந்து அவருக்கு எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியுமா? எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் எதுக்குன்னு சொல்லாம சொல்றாங்களே, அப்படி எல்லாம இந்த என்னால ஆட் பண்ண 7 மண்டா காப்பிரைட் வராம இருக்கும்னா நான் இதை ஆட் பண்றேன் உங்களுக்காக. சோ அந்த 2 சீன்லையும் நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு வார்த்தை வந்து எப்படி அவன் வாழ்க்கையில அண்டைய நாள் வாழ்க்கையை எப்படி மாத்தி இருக்குமெண்டு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். அதை விட மறக்காம நீங்க எங்க இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மற்றது என்னடா இவன் ஃபர்ஸ்டா ஒரு பிராங்க் ஒன்று போட்டான், அதுக்கு பிறகு சம்திங் கொஞ்சம் நியூஸ் போட்டான், இப்ப ஸ்டோரியில தொடங்கிட்டானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏனென்றா நீங்கள் எல்லாத்துக்கும் வேற வேற சேனலுக்கு போய் தேடி பார்த்துக்க, அதான் எல்லாத்தையும் எங்கட சேனலுக்கே கொண்டு வந்தா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு எப்படி சொல்றது அலைச்சல் இல்லாம ஒரு பயணம் பெற்றுக் கொள்ளுவீங்கல்ல. சோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கும் போது உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கோவர்னன். வாழ்க தமிழ், வளர்க தமிழீழம்.